Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். டொமேட்டோ புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா 2 தக்காளி நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், ஸ்டார், கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஜாவித்ரி, லவங்கம், அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ நான் இதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளெண்டர் ஜாரில் இஞ்சி பூண்டு, 4 மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதையெல்லாம் பிளெண்டர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா சால்ட் சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதனால் சால்ட் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் நான் 2 தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தா அது இப்படி இருக்கும். இதை நம்ம இன்னும் வதங்கணும் இது. ஸோ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நான் வீட்லேயே அரைச்ச சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே நாங்கள் கொரியாண்டர் பவுடரையும் சேர்த்து அரைச்சிடுவோம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் சால்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட் தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இதை 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அரிசிலாம் உடையாமல் வந்திருக்கு. அரிசிலாம் உடையாமல் கீழே இருந்து மேலே கலந்து விட்டுக்குங்க.
அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.